இன்று புனித அமாவாசை தினமான மார்ச் 29, 2025 பண்டத்தரிப்பு வடலியடைப்பு ஸ்ரீ புற்றடி ஆதிசங்கர சிவன் அறக்கட்டளை சில ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கும் சில ஏழை பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கும் உதவுவதன் மூலம் தொடங்கப்பட்டது. அருகிலுள்ள ஆன்மீக அறக்கட்டளைகளின் அறங்காவலர்கள், பாதிரியார்கள் மற்றும் உள்ளூர் கிராம சேவகர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்திலும் குறைந்தது 10 ஏழை குடும்பங்களுக்கு உதவும் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக இது உள்ளது. 10 ஏழை குடும்பங்களுக்கு தலா 3000 ரூபாய் மதிப்புள்ள உலருணவு பொட்டலங்கள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு 2 புதுப்பிக்கப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. 4 ஏழை மாணவர்களுக்கு தலா ரூபாய் 3000 ரூபாய் ஆரம்ப ரொக்க பணமும் 20 ஏழை மாணவர்களுக்கு ரூபாய் 600 மதிப்புள்ள எழுதுகருவி பொருட்களும் வழங்கப்பட்டன. கூடுதலாக கொழும்புத்துறை சிவயோக சுவாமி அறக்கட்டளையைச் சேர்ந்த திருமதி சுகன்யா ஜெயவீரசிங்கம் பனை சார்ந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை தயாரிப்பது குறித்து விளக்கினார். உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் அவற்றை சந்தைப்படுத்துவதற்கான யோசனைகளை அவர் மேலும் வழங்கினார். மேலும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு சந்தைப்படுத்துவதில் உதவி தேவைப்பட்டால் அவற்றை வழங்கவும் முன்வந்துள்ளார். டொரண்டோவில் வசிக்கும் திரு அரவிந்தன் தனது குலதெய்வம் குறும்பசிட்டி முத்துமாரி அம்மன் பெயரில் $1000 நன்கொடையாக அவரது பெற்றோர் மறைந்த திருமதி தம்பியப்பாவுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக சில ஏழை மாணவர்கள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவ அளித்துள்ளார். வாஷிங்டன் முருகனின் இளம் பக்தர் டாக்டர் சிவன் சின்னையா பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சில ஏழை மாணவர்களுக்கும் கல்வி கற்க உதவும் வகையில் பயன்படுத்தப்பட்ட 4 தையல் இயந்திரங்களை புதுப்பிக்க $500 நன்கொடையாக அளித்தார். மறைந்த பொறியியலாளர் திரு கார்த்திகேசு ரங்கநாதனின் பிள்ளைகள் லண்டன் வன்னியில் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக முதலில் வழங்கப்பட்ட 4 பயன்படுத்தப்பட்ட தையல் இயந்திரங்களை கொழும்புத்துறை சிவயோக சுவாமி அறக்கட்டளையின் மூலம் நன்கொடையாக வழங்கினார். நமது தாய்நாட்டின் பிற கிராமங்களிலும் குறிப்பாக கோயில்களின் வருடாந்திர திருவிழாக்கள் விரைவில் தொடங்கும் போது இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம், பிரார்த்தனையும் செய்கின்றோம். எனவே எங்கள் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்றவற்றின் மூலம் உங்கள் ஆசிரியர்கள், நம்பகமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஈடுபடுத்தி உங்கள் வசதிக்கேற்ப நன்கொடை அளிப்பதன் மூலம் எங்கள் ஏழை மக்களுக்கு உதவுமாறும் எங்கள் அதிர்ஷ்டசாலி நண்பர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடவுள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. மாதா, பிதா, குரு, தெய்வம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும்,
வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை. அம்மா, நீங்க எந்த இடத்தை சேர்ந்தீங்க? நாங்கள் எங்களோட சொந்த இடம் கொடிகாமம். நாங்கள் இப்போ இந்த இங்கார வந்த போது இங்கே புங்கங்குளம் புங்கால லண்டகுளம். ரைட். அப்போ நீங்கள் இவ்வளவு பட்டி இந்த இது இவ்வளவுத்தையும் நீங்கள் பயிற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்போ இவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறன்றது. அப்போ இந்த பயிற்சியில் ஆர்வம் உங்களுக்கு வந்தது காரணம் என்ன? நாங்கள் சின்ன வயசுல இருந்து இது பழகிட்டோம். அங்கே இது இடத்துல இருக்க நாங்கள் பழகி இப்போ இங்கே வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இது செய்து நாங்கள் விற்று பயனடையக்கூடியதாக இருக்குது. அப்போ நான் தொடர்ந்து இது செய்து மூலப்பொருட்கள் எங்கே எடுக்கிறீங்க? இது வந்து கொடிகாமத்தில் எடுக்கிறது. பெரிய ஓலியல் போட்டினா அவியல் டப் எடுக்கிறது. நாங்கள் மற்றது இங்கேயும் லண்டகுளத்துலேயும் எங்களுக்கு சின்ன சின்ன வடலிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போய் அதை விற்று எடுக்கிறோம். அப்போ இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது உள்ளூர்லேயும் வியாபாரம் நல்லா போகுது. அப்போ இனி புதுசாக செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவியலுக்கு நாங்கள் ஓலியலை தேடி எடுக்க வேணும். என்ன சொல்லுங்க, ஓலி எடுப்பினா அப்போ ஓலியலை எடுத்து காய பண்ணி வச்சு நம்ம எடுத்து சொன்னால் நாங்கள் வந்து அதெல்லாம் பயிற்சியை கொடுப்பீங்க. ஓ எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யுது ஓலியலை பார்த்து எல்லாம் நீக்கிலேயே செய்யலாமோ. நீக்கிலேயெல்லாம் நீட்டு சுனாக்கு தான் இப்போ உங்களுக்கு தெரியாது. பசங்க ஓ அரிய கொண்டு தான் பழக்கி விட்டு சொல்லி மெச்செல்லாம் செய்வான். மெச்செல்லாம் செய்ய வயது அவங்களோட வயது எவ்வளோம்மா? 70 வயசு. 70 வயது பாருங்க. அவருடைய ஆக்டிவ் உழைப்பு, அந்த உழைப்பின் மகிமை அவை இளமையோடு இன்னும் வைத்திருக்கின்றது. சரியான மருதங்களா இருந்தேன். நான் ஒரு 15 வருஷம் ஒன்றுமே செய்யலாதபடி இருந்தேன். இங்கால வந்து நான் இதுகள் அதுகளை செய்ய தொடங்கின பிறகு எனக்கு நல்ல சுகம். இப்போ இவ்வாறான இந்த சேவை நீண்ட காலம் இந்த அறக்கட்டளை ஊடாக இந்த வறிய மக்களுக்கு தேவையான பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் மற்றும் வறுமையால் வாழும் இந்த வீடு அமைக்க முடியாத அப்படியானவர்களுக்கான இந்த சேவையினையும் வழங்கி இந்த அறக்கட்டளை தொடர்ந்து சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதனை நான் வரவேற்கின்றேன். இந்த மக்களுக்கான எல்லா சேவைகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நிகழ்வினை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்கின்ற போது இதிலே அவருடைய நண்பன் ஞானானந்தன் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது. இவ்வாறானவர்கள் இந்த பிரதேசங்களிலே எங்களுடைய பகுதிகளிலே வாழ்வதனால்தான் எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வறுமைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வாதார தேவைகள் என்பதற்கு ஓரளவுக்காக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். இவர்கள் எல்லோருக்கும் இவர்களுடைய அருட்பெரும் கருணை தொடர்ந்து கிடைத்து எங்களுடைய பிரதேசங்களுக்கு இவர்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.